எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சிருந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அதுக்கு சொல்றதுக்கான டைம்ன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோல நான் போடுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி மொத்த விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். இந்த விஷயத்த மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் நெறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க. பர்சனலாவும் சரி, ஏன்னா நான் வீடியோவே சொன்ன விஷயத்த திருப்பி வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். ஸ்கிப் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் கோர்வையா ஒண்ணா நான் சொல்லப்போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப்ப நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அ யார் வேணாலும் இந்த ஜாப்ப ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து வந்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய டைரக்ட்டா போயிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என்ன மேட்டர் அப்படின்றத காட்டுறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே. இந்த நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பி2பி சேல்ஸ் நிறுவனம். அதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் நிறுவனம் தான். லைக் மீஷோ, ஸோ இந்த மாரி மார்க்கெட் பிளேஸ் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா? மீஷோ, டியோடாப், ஸோ இந்த மாரி நிறுவனங்கள் மாரி இருக்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமா வடக்குல இந்த இந்தியா மார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸு. டவுன் சவுத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேமஸ் வந்து கம்மி தான். பட் நார்த் சைட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியா மார்ட் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெலி அசோசியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. ஸோ குறிப்பா யார எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அதாவது ஹோம் மேக்கர்ஸ், மதர்ஸு, ஸோ இந்த மாரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். முக்கியமா இவங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இது நாட் எலிஜிபிள். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயன்ட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயுமே வந்து நீங்க ஃப்ளூயன்சியா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இந்த மாரி ஃப்ளூயன்ட்டா இருந்தீங்கன்னா, வெல் அண்ட் குட். உடனே எடுத்துப்பாங்க. ஒருவேளை எனக்கு ஹிந்தி தெரியாது ப்ரோ அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்களும் பரவால்ல அப்ளை பண்ணுங்க. உங்களையும் எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் சவுத் சைட்லேயும் அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படலாம். ஸோ அதனால் வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சாலும் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ பட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு எபிலிட்டி டு ஒர்க் அட்லீஸ்ட் 3 to 4 hours per day. அதாவது ஒரு நாளைக்கு 3 to 4 hours நீங்கள் இந்த ஒர்க்குக்காக ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சேலரி உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி சிம்மு நீங்கள் வச்சுக்கணும். ஐ மீன் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாபுக்குன்னு சொல்லிட்டு தனி சிம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட தனியாக கம்ப்யூட்டர் இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் இருக்கணும், உங்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணோடனே அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க. உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் பேசி ஒரு செல்ஃபி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அட்டாச் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேன் கார்டு, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கையில் ஹேண்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த அப்ளை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000 பர் மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமு வீக்லி பே அவுட் கொடுக்குறாங்க. அதாவது நாட் மந்த்லி, இட்ஸ் எ வீக்லி பே அவுட். அண்ட் இட்ஸ் அ டெலிகாலிங் ஒர்க் அண்ட் நோ சேல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெலிகாலிங் தான் பண்ண போகிறீங்க. பட் இதில் சேல்ஸ் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒர்க் டைம் ஹவர்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த ஹவர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்டு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் இந்தியா மார்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வெறும் அங்கே சொன்ன இன்ஃபர்மேஷனே தான் திருப்பி இங்கே கொடுத்துருக்காங்க.
உங்களோட கூகுளில் நீங்கள் சைன்இன் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இங்கே இருக்க விஷயத்த அப்படியே வீடியோவை மேக் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன்இன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, இதர டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். ஸோ அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஷினும். ஏன்னா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் உங்களோட டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ அந்த எடுக்கிறீங்களோ, அந்த மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் மூமெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், கேஒய்சி வெரிஃபிகேஷன் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். கேஒய்சியில் உங்களோட பேன் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் நம்ம உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆச்சு எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 15 to 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அப்படி ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் நீங்கள் இதில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஏன் ப்ரோ ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் பதில் இது தான். 30 டேஸ்க்கு வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வரலைன்னா மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் இந்த டெலி அசோசியேட்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15 to 30 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அதையும் மீறி உங்களுக்கு வரவில்லை என்றால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஸோ அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ முக்கியமாக இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஃபீமேல் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே தான் சேவ் ஆகும். மேல் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றது இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேல் கிடையாது. ஸோ மேலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஃப்ரீலான்சிங் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் இருக்குது, மேலுக்கும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறத. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக இருக்குது. இந்த வேலை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுக்க போகிற லைக்கும் தான். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இதை விட பெட்டர் வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம். எடிட் பண்ணி நல்லா ஒரு கிறிஸ்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க போகிற சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு உங்களோட லைக் மோட்டிவேஷன்ன்றது மூலிமா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இதெல்லாம் நீங்கள் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற முக்கியமான விஷயங்கள், எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களுக்கு நம்ம லைக் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த போன்ற ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் ஸோ யூடியூப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வளரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.